வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 கால் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு 1.5 லிட்டர் போல் தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் போல் வைக்கணும். 1.5 லிட்டர் போல் தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 விசில் போல் வச்சுக்கலாம். 10 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இது ஆவிலாம் போயிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெயில் எதுவும் சேர்க்காம ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். சூப்புக்கு ரொம்ப முக்கியமானதே ஜீரகம், மிளகு. இப்போ நம்ம வதக்கிட்டுருக்கோம்ல, இதுதான். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சோன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இடித்து தான் செய்ய போகிறேன். அரைச்சி போடுறத விட இடித்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைட்டாக வறுத்துட்டு இடிச்சிக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் இதில் போட்டு இடிச்சிக்கலாம். மிளகு ஜீரகத்தெல்லாம் இடித்தாச்சு. ரொம்ப நைஸாக இடிக்காமல் இந்த மாதிரி 1-2 இடித்து வச்சுருக்கேன். குக்கரும் வெயிட் விழுந்துருச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதில் உள்ள கொழுப்பெல்லாம் இப்படி நல்ல எண்ணெய் மாதிரி அப்படியே மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 5லேருந்து 6 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கிண்டி விடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 காலுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிச்சத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம குக்கரில் வைக்கும்போதே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இருந்தாலும் திரும்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். உடனே மல்லித்தழை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.